ஹலோ ஆர்பிஎம்க்கு அலௌட் கிடையாது தெரியுமா மேல கை வைக்க ரூல்ஸ் கிடையாது. மாற்றுத்திறனாளி மீது இப்படி கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவது வேறு யாரும் இல்லை, மக்களை காக்க வேண்டிய ஒரு காவலர்தான். பேசிக் கொண்டிருக்கும் போதே கன்னத்தில் அறையும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் மன்னார்குடியில் இருந்து சென்னை செல்லும் மண்ணை விரைவு ரயில் திருவாரூர் ரயில் நிலையத்தில் நின்றுள்ளது. அப்போது ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பெட்டியில் ரயில்வே காவலர்கள் என கூறிக்கொண்டு 3 நபர்கள் ஏற முயன்றுள்ளனர். அப்போது ஏற்கனவே மாற்றுத்திறனாளி பெட்டியில் அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளி கருணாநிதி என்பவர் ரயில் பெட்டியின் கதவை திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நபர் ஒருவர் கருணாநிதியின் கன்னத்தில் கடுமையாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி கருணாநிதி அங்கிருந்த காவலர்களிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் அங்கிருந்த காவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் மண்ணை எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நின்றபோது அங்கிருந்த 2ஆம் நிலை பெண் காவலர் ஒருவர் கருணாநிதியிடம் முகவரியை மட்டும் பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் மாற்றுத்திறனாளியை கொடூரமாக தாக்கிய நபர் நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் பழனி என்பது தெரியவந்துள்ளது. மாற்றுத்திறனாளியை காவலர் பழனி தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் அவர் மீது திருவாரூர் ரயில்வே போலீசார் தாமாக முன்வந்து 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எப்படி